ஹாய் கைஸ், பேக் டு சேனல். நான் உங்கள் இவன் ராக்கி, நான் உங்கள் சஞ்சீவ். எப்படி இருக்கீங்க நண்பா? இன்றைக்கி வந்து குரோயகன பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து நிறைய விளையாண்டு வச்சுருப்போம். அது மாதிரி நம்மளுக்கு நிறையா பேர் கிஃப்ட்லாம் கொடுத்து வந்து பெட்டில் நம்ம வாங்கிட்டோம். டொமேட்டோ வளர்ந்துருக்கு பாருங்கள், டொமேட்டோ சீடில். அதே மாதிரி பேம்பூன்னு ஒரு சீடு இருக்கும். அந்த பேம்பூ சீடையும் நம்ம வந்து வாங்கிட்டோம். என்ன தெரியல, ஏதோ ஹாரோவீன் ஈவெண்ட் மாதிரி ஏதோ போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. அதை வாங்குவோம். ஓகே கைஸ், நம்ம சேல் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ சேல் ஆகுதுன்னு. வாங்க சேல் பண்ணி வைப்போம். எவ்வளோ பார்ப்போம். இந்த எடுத்ததுதான் சூப்பர். இப்போ நம்ம வந்து சீட்ஸை வாங்குகிற இடத்துக்கு போயிடலாம். வாங்க நம்ம சீட்ஸை வாங்கலாம். ஓகே கைஸ், சீட்ஸை வாங்கலாமா போடலாமா? திருப்பரை கொண்டதுக்கு போடலாமா? எங்கே அந்த பேம்பூ கைஸ்? பேம்பூன்னு ஒரு சீடு இருக்குது, ஸ்டாக் வரல போல இருக்குது. சரியான பவர் கைஸ் அது. இன்னும் இது எதோ இருக்குது, இதையும் வாங்குவோம். நம்மளுக்கு வந்து எது ஸ்டாக்கில் இருக்கோ நம்ம அதை மட்டும் வாங்குவோம். டொமேட்டோவும் வாங்கிக்குமா? இல்லை ஆரஞ்சு சீட்னு ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம தலைமை கேரட்டு நிறையா வாங்கி வச்சுப்போம். கேமே ஸ்டெக்கர் அளவுக்கு வாங்கிடுச்சு. தலையை ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் வாங்கிப்போம். அடுத்து நம்ம தலைமை ப்ளூபெரியும் வாங்கிப்போம். ஆரஞ்சு வாங்கிப்போம் கொஞ்சம். சரி, இப்போ நம்ம கார்டனுக்கு போனால் இதை ஃபுல்லாத்தையும் விளைவிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து டாகு கைஸ், கையில் வச்சுருக்கோமா? யாராச்சும் வேணால் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு எங்ககிட்ட நிறைய டாக் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக கிஃப்ட்டு பண்ணிடுறோம். எங்களுக்கு இதை வந்து கொடுத்தான், அவன் யாரும் தெரில, சரியான பிளேயர் போட்டிருக்கானே. போட்டுக்கிட்டே இருறோம், போட்டுக்கிட்டே இரு, அமைக்கிட்டே இரு. எங்கேயாச்சும் நிறைய இருக்குது கேரட்டு, போட்டு அமைக்கிட்டே இரு இப்படி எல்லா இடத்துலையுமே அமைக்கிட்டே இரு. நம்மக்கிட்ட கேரட் எக்கச்சக்கமாக இருக்குது. பண்ணு அமைக்கிட்டே இரு. இது ஃபுல்லாக கேரட்டோட இடம். கேரட் அவ்வளோ இருக்குது ஒரு முட்டை. நம்ம நிறையா வாங்கிட்டோம் போல கேரட்டு. சரி, இப்போ ஸ்ட்ராபெரி கொஞ்சத்தை போட்டு விடலாம். வாங்க போட்டு விடு, நல்லா போட்டு விடு. இப்போ அமைக்கிட்டே இருறா. இப்போ வந்து கேரட் வந்து ஒன்று இருக்குது, போட்டலாம். வேறு எதுவும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. நம்ம கடனை கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் பெருசாக க்ரோவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லா கேரட்டையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாமா? என்ன இது வெள்ளை கலரில் ஆகுது? இவன் பேசுடா, என்ன ஏதோ வெள்ளை கலரில் ஆகுது? பனிபூட்டமா இருக்குது, க்ளவுட்ஸாக இருக்குது, என்னன்னு தெரில. நம்ம தோட்டத்துலேயும் இடி விழுந்தால் நல்லா இருக்குங்க. ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இடி விழவா? ஐயோ டேய் பெசாமல் இருறா, நல்லா தானே இருக்கு. ஏன் தோட்டத்தில் இடி விழுன்னு நினைக்கிறீ? அப்படின்னா இடி விழுந்தால் நம்மளுக்கு காசு நிறையா மில்லியன் கணக்கில் போவான். நான் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. வெள்ளை கலர் தக்காளி மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பர். ஸ்ட்ராபெரி மாதிரி நிறையா கிடச்சிருக்கு. டொமேட்டோ வளர்ந்துருக்கு. சூப்பர் மக்களே. சரி, இதை போய் நம்ம சேல் பண்ணலாம். வாங்க, எவ்வளோ காசுக்கு இது போகும் சார்? கொஞ்சம் நல்ல காசாக பார்த்து சொல்லுங்கள். 3000 ரூபா. சரி, ஓகே, பரவாயில்ல, இது நல்ல காசு தான். சரி சார், உங்ககிட்ட பேம்பு இருக்கான்னு சொல்லுங்கள். தம்பி இருப்பா, பார்த்து சொல்கிறேன் பேம்பு இருக்கான்னு. பேம்பு எங்கே இருக்குது பேம்பு? இல்லைப்பா, பேம்பு சீடு இன்னும் ஸ்டாக்கில் இல்லைப்பா. அப்படியா சார்? சரி, நான் தோட்டத்துக்கே போயிடுறேன். ஓகேப்பா தம்பி. சரி, நம்ம அண்ணாச்சிக்கிட்ட கேட்டோம் ஸ்ட்ராபெரி அந்த பேம்புலாம் இருக்கான்னு. நம்ம என்றைக்குமே நம்ம அண்ணாச்சிக்கிட்ட தான் வாங்குவோம். அண்ணாச்சிக்கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு அண்ணன் தான் இந்த பெட்ரோல் எல்லாத்தையும் கொடுத்தாரு.
நம்ம அண்ணாச்சி கிட்ட கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேம்பூ சீட் ஸ்டாக் வரும்னு சொன்னாங்க. அதனால் தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்துக்கு வந்து நம்ம என்னென்னலாம் வளர்ந்துருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்னு தோட்டத்துக்கு வந்துட்டோம். சரி வாங்க என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பர், நல்லே வந்திருக்கு. எடு நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கு. அங்கே பாருங்க ஒரு குண்டு தக்காளி வந்திருக்கு. தக்காளி வளர்ந்துருக்கு. சூப்பர். சரி வாங்க நம்மளோட இன்னொன்று அண்ணாச்சிக்கிட்ட போய் நம்ம காசு நம்ம எடுத்த இதை ஃபுல்லாக விற்றுருவோம். அண்ணாச்சி இது எவ்வளோ காசுக்கு போகும் அண்ணாச்சி? தம்பி இதாப்பா, இது ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட போகும்பா. ஓகே அண்ணாச்சி, தேங்க்யூ. எல்லாத்தையும் சேர்த்து அண்ணாச்சி வந்திருக்கா பேம்பு இப்பயாச்சு? இருப்பா தம்பி, நீ வந்துட்டீல, இது உனக்காக பார்த்து சொல்கிறேன். பேம்பு மன்னிச்சிருப்பா, பேம்பு இன்னும் வரல. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நல்ல லெஜெண்டரி ஸ்டாக் ஏதாச்சும் வந்திருக்கான்னு உங்களுக்கு சொல்கிறேன். வந்தால் உன்னை கூப்பிடுறேன். சரியா தம்பி? ஓகே சார். இது என்னது என்னக்கா? சரி வாங்கி 2 போடுவோம். நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இந்த இடம் இருக்குங்க. வா, நான் வாங்கினது எங்கடா? வாங்கினது எங்க? ஒன்று வாங்கினமே மனுஷன். வித்துட்டு வாடா, வித்துட்டு வந்துடு. வித்துரு. அண்ணாச்சி இப்போ இது எவ்வளோக்கு போகும்? தம்பி என்னப்பா சொல்ல? இல்லை அண்ணாச்சி. அண்ணாச்சி கிட்ட முடிச்சு போடா. அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி, இது எவ்வளோக்கு போவோம் அண்ணாச்சி? இதாப்பா தம்பி, உன்கிட்ட எந்த இதுவுமே இல்லைப்பா, நீ எதாச்சும் எடுத்துட்டு வா. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை போல இருக்கு. சரி இந்த அண்ணாச்சி கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணாச்சி பேம்பு வந்துருக்கான்னு சொல்லுங்கள். பேம்பு அப்பா இருப்பா பார்க்குறேன். தம்பி பேம்பு வரல, ஆனால் இன்னொன்று பேம்பு மாதிரி ஒன்று நல்லா லெஜெண்டரி ஐட்டமாக ஒன்று வந்திருக்குப்பா. அப்படியா? அப்படி எந்த வரேன் காய்ஸ், பேம்பு மாதிரி இன்னொன்று நல்ல ஐட்டம் வந்திருக்கு. நம்ம தோட்டத்தில் போய் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடலாம். வாங்க டக்குன்னு கலெக்ட் பண்ணுறோம். டக்குன்னு நம்ம தோட்டத்தில் போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். நம்ம காசு டக்குன்னு சேர்த்துட்டு அது 15 ரூபாய் 15,000. டக்குன்னு போய் அண்ணாச்சி இது எவ்வளோக்கு போகும் டக்குன்னு சொல்லுங்கள் அண்ணாச்சி, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. ஆமாம், 2000 ரூபாவா? சரி பரவாயில்ல. 3000 தான் நம்மக்கிட்ட இருக்கே. ஆமாம், டக்குன்னு கலெக்ட் பண்ணுறேன். ஒன்று என்ன தெரியல, கொஞ்சம் ஹேங் ஆகுது எங்களுக்கு. ஆமாம், என்ன பிரச்சனை? ஒரு வேலை பேம்பூ சீடு வந்துருந்தா நல்லா இருக்கும். ஆமாம், தக்காளி எடுத்துக்கோ. தக்காளி இப்போ நம்ம இன்னொன்று அண்ணாச்சி கிட்ட போய் வித்துடலாம் டக்குன்னு. அண்ணாச்சி ஒரு நல்ல விலைக்கு சொல்லுங்கள். 3000 ரூபா சொல்லுங்கள் ப்ளீஸ். 2000 ரூபா? சரி அண்ணாச்சி. 5000 டக்குன்னு 5000 ரூபாய் இப்போ நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. வாங்க எல்லாத்தையும் டக்குன்னு கலெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம அந்த நல்ல ஸ்டாக்கை வாங்க முடியும். நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டா நல்லா காசு போகும். நம்ம அண்ணாச்சி கிட்ட போய் விற்றுலாம். அண்ணாச்சி திரும்பியும் 2000 தானே சொல்ல போகிறீங்க? சரி சொல்லுங்கள் டக்குன்னு, எவ்வளையோ சொல்லுங்கள். காசு ஒன்று 9000மா? பரவாயில்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி 9000 கொடுக்கல, வேறு ஏதோ கொடுத்தீங்க. நல்லா பாருங்க, 9000மே கொடுக்கல. டக்குன்னு இப்போன்னு பார்த்து தோட்டத்தில் ஒன்றும் விளைய மாட்டிக்கே. டக்குன்னு விளையப்பா தம்பிக்கிறா. டக்குன்னு போய் கலெக்ட் பண்ணுவோம். வாங்க அண்ணாச்சி வேலைக்கு போவோம். டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க டக்குன்னு அந்த ஸ்டாக் போயிட போகிற அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? சரி பரவாயில்ல, நம்ம அண்ணாச்சி இதையாச்சும் கொடுத்தாரு. சில நேரத்தில் இதுவும் கொடுக்க மாட்டார். உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு அனுப்பிக்குவார். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட நம்ம நிறைய ஐட்டம் வச்சுருக்கனால நமக்கு கொஞ்சம் காசுலாம் கொடுக்குறாரு. ஆனால் அண்ணாச்சி தங்கமான மனுஷன்தான், ரொம்ப நல்லதுதான். டக்குன்னு எடுறா. ஒவ்வொரு பட்டனா கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள அது அப்படியே கையை வச்சுக்கிட்டே இரு. அப்படியே நான் கையை வச்சுக்கிட்டே நகரு. அண்ணாச்சி இப்போ இது எவ்வளோக்கு போகும் டக்குன்னு சொல்லுங்கள் அண்ணாச்சி. டைமே இல்லை எங்களுக்கு. ஏன்ப்பா இவ்வளோ அவசரப்படுற? இருப்பா தம்பி, இருப்பா பார்க்குறேன். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா உங்களுக்கு இது வந்து
1000 ரூபா தான் போகும். என்னாச்சு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? தம்பி நீ வித்தர அவ்வளோதான்ப்பா, அதனால தான்ப்பா அப்படி கொடுக்குறோம். இல்லை நீ அந்த சேல்ஸ் அண்ணாச்சிக்கிட்ட போய் வேணா வாங்க பாருப்பா. அண்ணாச்சி டக்குன்னு அண்ணாச்சி எங்களுக்கு அந்த ஸ்டாக் போயிட அண்ணாச்சி. தம்பி டக்குன்னு வாப்பா, அந்த ஸ்டாக் போயிட போகிற. வேறு யாரோ வாங்க ரெடியாக நிற்கிறாங்க அந்த ஸ்டாக்கை, டக்குன்னு வாப்பா. ஓகே அண்ணாச்சி. நம்மளோட சீட்ஸ் எல்லாம் விற்பாங்களே இந்த அண்ணாச்சி ஸ்டாக்கு முடிய போன்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்த அண்ணாச்சி வேறு கம்மியாக சொல்கிறாரு. தம்பி என்னை அப்படி பேசாதப்பா, அடிச்சது எப்பயாச்சும் நீ நிறையா கொடுத்தா நான் நல்லதாக கொடுப்பேன்ப்பா. வாவ் ஐயோ இந்த நாய்க்குட்டி வேற கடிக்கிறே. டக்குன்னு கலெக்ட் பண்ணணும், இல்லை அந்த ஸ்டாக் வேற போயிடும். எவ்வளோக்கு அண்ணாச்சி போகும்? நல்ல வேலையில் சொல்லுங்க. எவ்வளோ? சரி கைஸ், நம்ம வந்து 15,000 சேர்த்துட்டு வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒரு ஏஎஃப்கே போடலாம். ஆமாம் கைஸ், நம்ம 15,000 சேர்த்தாச்சு. டக்குன்னு அண்ணாச்சி ஸ்டாக்கில் இருக்காது. இந்த இருப்பா தம்பி பார்க்குறேன். அண்ணாச்சி ஏன்னாச்சு நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைப்பா நான் ஜில்லு தண்ணி குளிக்கிறேன்னு மாஸ்க் காட்டினேன், சளி பிடிச்சிச்சு, இருப்பா பார்க்குறேன். என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஸ்டாக்கு கீக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. இல்லாமல் மட்டும் போயிடுச்சு உங்கள் மூக்கை 2 துண்டாக வெட்டி போட்டுருவேன். ஐயோ இது வேறு எப்படி சொல்கிறானே, ஸ்டாக் வேறு இருக்கான்னு தெரில. தம்பி ஸ்டாக் இல்லைப்பா. அண்ணாச்சி என்னாச்சு இப்படி சொல்லிட்டீங்க? தம்பி சாரிப்பா. அண்ணாச்சி போங்க அண்ணாச்சி, இப்படி பண்ணிட்டீங்களே. சே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் தெரியுமா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 15,000 ரூபா ரெடி பண்ண தெரியுமா அண்ணாச்சி? வேறு கத்துறாங்களே வெப்பாவது. சரி அண்ணாச்சி, ஸ்ட்ராபெரியாஸ் இருக்கா? இருக்குப்பா, இந்தாப்பா தம்பி. உங்கள் கடைக்கு வந்தரே தப்பு. தம்பி வராமல் மட்டும் போயிடாதுப்பா, வந்துடு சரியா? நம்ம கடை ரொம்ப நல்ல கடை. ஏது உங்கள் கடையா? அதானே உங்கள் கடை நல்ல கடை. யாருக்கு சரி நம்ம இப்போ கலெக்ட் பண்ணுறியாச்சும் பார்ப்போம். திடீர்னு பேம்பு வந்தாலும் வரும். ஆமாம், பேம்பு வளரே ரேராக தான் மக்களே இருக்குது. பேம்பு எப்போ இது என்ன வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம், நான் உன்னை பார்த்தேன். ராஜா போல நடந்து வாடா நண்பா. என்ன இது பார்க்குறேன்? டூ யூ ஓகே யுவர் ஃபில்லரா? எதையும் எடுக்க சொல்லுதுங்க. இது என்னது? ஏதோ பண்ணுறாங்க. இருங்க, நம்மளுக்கு தெரியாம அங்கே ஒரு கடை இருக்கு மக்களே. ஆமாம், இருங்க அங்கே போய் பார்ப்போம். ஆமாம் வாங்க மக்களே, டக்குன்னு அங்கே போய் பார்ப்போம். என்ன தம்பி விற்கிற நீ? நீ யாருப்பா? இங்கே ஃபுல்லாக மில்லியன் கணக்கில் காசு இருந்தால் பண்ணி வரணும். அண்ணாச்சி நாங்கள் போயிடுறோம். சார் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? தம்பி நம்ம கடையில் வந்து எல்லாமே நல்ல பொருட்களாக தான் தம்பி இப்போ. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி மில்லியன் கணக்கில் எல்லாத்தையும் 50,000 ரூபாய்க்கு இருக்கு. 50,000 50 மில்லியனுக்கு வந்து. இந்த தாத்தா என்ன வைக்கிறாரு? தம்பி என்னப்பா வேணும்? எக்ஸா பெட்டி எக்காண்டா? பெட்டி எக்கா? சரி இங்கேயே விற்கிறாங்களே ஏதோ கூலிங்ஸ் பாட்டில் மாதிரி. நல்லா வா சீ நம்ம கையில் ஒரு பெட்டு. இந்த பெட்டை வச்சு அதை செய்ய முடியுமா? பண்ணி வச்சு என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த பெட்டுக்கு ஏதாச்சும் இருக்குமா? தெரியல. சரி நான் பெட்டை வேணா கீழே விட்டுமா? எப்படி விட? அதானே ஏதோ சாப்பிடுங்க. இது ஃபுல்லாக ரோபக்ஸ். இது மட்டும் ஃப்ரீ. ஆமாடா என்னது தெரியல, காயின். ஆமாடா சரி போ
நான் வேணி பார்ப்பேன். இப்போ ஷோக்கேஸில் நிறையா வளர்ந்துருக்கு. ஆமாம், அது ஃபுல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம அண்ணாச்சி கிட்ட போய் நம்ம டக்குன்னு விட்டுருவோம். ஆமாம், நிறையா வளர்ந்துருக்கு. சரி அண்ணாச்சி, ஒரு நல்ல ரேட்டாக பார்த்து சொல்லுங்கள். எப்பயுமே கடைக்கு எப்பயும் வருவோம். ஆமாம், 2000. ஓகே, ஒரு நல்ல ரேட் தான். இப்போ சீடு அண்ணாச்சி பேம்பு வந்துருக்கா? இருப்பா பார்க்குறேன். என்னண்ணாச்சி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பேம்பு வரலையோ? தம்பி பேம்பு இருப்பா. ஐயோ வேற கத்து பாய்ங்களே. என்னண்ணாச்சி ஆச்சு? உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிங்க. தம்பி பேம்பு இல்லைப்பா. என்னாச்சி இங்கே வாங்க. என்னடா சத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணாச்சி நல்லா வெளுத்து விட்டாச்சு. நான் கேட்குற நேரம் ஃபுல்லாக இல்லை இல்லைன்னே சொல்கிறாரு. ஆமாம், நான் வெளுத்து விட்டேன் நம்ம அண்ணாச்சியை. பாரு இங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே சரி, ஆச்சு ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுக்கணும். 2000 ரூபாச்சும் கொடுக்கணும். ஆமாம், வெறி ஆயிடுவோம். சுத்தம். ஓகே, தக்காளிலாம் நல்லா வளர்ந்துருக்கு. போகிற 5 நிமிஷத்துலேயே எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. நாச்சி சொல்லுங்கண்ணே, நல்லா ரேட்டா பார்த்து. ஆச்சு ஒரு நல்ல ரேட்டாக பார்த்து சொல்லுங்கள். எவ்வளோப்பா? தம்பி உனக்கு இவ்வளோதான்ப்பா தர முடியும். ஓகே வச்சுப்போம். அண்ணா யாவது அண்ணாச்சியும் ஒரு நாள் நொறுக்கி விடணும் போய்க்கே. ஆமாம். என்னது என்னையே நொறுக்கி விடுங்களா? வந்துடா பாருங்களே, உன் கால் அடி தொங்க விட்டுருவேன். ஐயோ இந்த அண்ணாச்சி மோசமாக இருப்பாரோ? ஆமாம் ஆமாம் கைஸ், நம்ம ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வீடியோ வேணால் முடிச்சிருப்போம். நான் வேணால் வீடியோ முடிச்சுப்போம். இவனை என்ன சொல்கிற? வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஆமாம், பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக வரும் மக்களே. ஆமாம், கவலைப்படாதீங்க. ஆமாம், விருங்க நம்ம கார்டனுக்கு போயிட்டு முடிக்கலாம். பார்த்துட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வரும். நம்ம பெட்டு தான் நம்ம. ஆமாம், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கானி தொட்டு வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். சரி மக்களே, சொல்கிறா பை 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 பாய் மக்களே. பாய். பை.